ரட்சிப்பென்னும் ஆடையை நமக்கு தரிப்பித்த உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 12, 13 ஆகிய வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியருக்குரிய பட்டந்திருக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பென்னும் மிகப்பெரிய ஆடையை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது நித்தியத்திற்கு அவர்களை நடத்தக்கூடிய உன்னதமான ஒரு பாதையாய் அது இருக்கிறது. இப்படி ரட்சிப்பென்னும் மகா பெரிய உன்னதமான ஆடையை தரித்து கொண்டவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த 12ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியருமாய். அப்போ ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, தெய்வ தூதர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியருமாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே நம்முடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டுமாம்? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, நாம் எப்படியான ஆடைகளை தரிப்பதை போல, ஆடைகளை அணிவதைப் போல இப்படிப்பட்ட சுபாவங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்க, ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படிப்பட்ட ஆடைகள் இல்லையா, தயவான ஆடை, மனத்தாழ்மையான ஆடை, சாந்தமுள்ள ஆடை, பொறுமையான ஆடை, மன்னிக்கக்கூடிய ஆடைகள், இவை கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக மிக தேவன் நாம் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த காரியங்களை எதிர்பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தின் ஆடைகள் எவ்விதமா இருக்கிறது? ரோமர் 13ஆம் அதிகாரம் 13 14 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் 12ஆம் வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இருளின் ஆயுதங்களை தரித்து கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம வாசித்த இந்த பகுதி தான் இருளின் ஆயுதங்களாக இருக்கிறது. இவையை நாம் தரித்திருப்போம் என்று சொன்னால் கலைந்து போட வேண்டும். பிரியமானவர்களே, களியாட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வெறிகள் என்று சொன்னால் மதுபான பிரியர்கள், வெறி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறதை போல சீராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நமக்கு உன்னதமான ஆடை தரிப்பிக்கப்பட போகிறது. அது என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 54வது வசனம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறவன் வார்த்தை நிறைவேறும். இந்த சரீரம் அழிவுள்ளது, இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த அற்பமான சரீரம் அழிவில்லாத மகிமையான மறுரூபம் அடைய போகிறது. தேவன் ஒரு உன்னதமான மறுரூபத்தை நமக்கு தரிப்பிக்க போகிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பாதையில நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நித்தியமான அழிவில்லாத அந்த மகிமையின் சரீரம், தேவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய சரீரம், இந்த அழிந்து போகிற சரீரத்தை மாற்றி அவர் கொடுக்க போகிறதா இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் சாட்சியவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகிய அந்த காலை வேளையில ஆவிக்குரிய சுபாவத்தை தரித்து கொண்டு முன்னேற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நாம் மகிமைப்படட்டும்.